பெரிய கனவுகள் இருக்கும். ஜோதிட சாஸ்திரத்திலே 10ஆம் இடத்தோடு சனி சம்பந்தப்பட்டிருந்தால் சில பேருக்கு வாழ்க்கையில பெரிய கனவுகள் இருக்கும், லட்சியம் இருக்கும். இப்படி முன்னுக்கு வரணும், அப்படி முன்னுக்கு வரணும் எல்லாம் தோணும். ஆனா நான் சொந்த தொழில முன்னுக்கு வர போறேன்னா, இன்னொருத்தட்ட வேலைக்கு போய் முன்னுக்கு வர போறேன்னா தெரியாது. அப்ப ஜாப் இருக்கிற ஜாபை விட்டுட்டு பிசினஸ்க்கு வரலாமா, ரிஸ்க் எடுக்கலாமா தெரியாது. ஜோதிட சாஸ்திரத்திலே 10ஆம் இடத்தோடு சனி சம்பந்தப்பட்டிருந்தால், செவ்வாய் சம்பந்தப்பட்டிருந்தால் தைரியமா பிசினஸ் முடிவுகள் எடுக்கலாம். பிசினஸ்க்கு வர்றதுக்கு மெயின் குவாலிஃபிகேஷன் அதான். உங்களை பிரபலமாக்கக்கூடிய யோகத்தை சனிதான் தரார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கிட்ட இருக்க பெரிய பியூட்டிஃபுல்லான பாயிண்ட் என்ன தெரியுமா? 10ஆம் இடத்தோட சம்பந்தப்பட்ட உலக புகழ் பெறுவாங்க. அப்போ தொழிலா வேலையா இதுக்கு என்ன வித்தியாசம்? இன்னொருத்தட்ட வேலைக்கு போனா அது பேர் வேலைங்கயா, நம்மளா ஆரம்பிச்சா அது பேர் தொழில். அப்போ 10ஆம் இடத்தோட சம்பந்தப்பட்ட சனி தொழிலை தருகிறார். 6ஆம் இடம் சில பேருக்கு சூப்பரா இருந்ததுன்னா கன்ஃபார்மா ஒரு பெரிய கம்பெனில விபி ஆக போறாங்கன்னு அர்த்தம். உலகின் மிக உயர்ந்த கம்பெனிகளுக்கெல்லாம் நீங்க போகணுமா? உங்க ஜாதகத்தில் இருக்க சனியினுடைய அம்சத்தை பாருங்கள். அவர் 6ஆம் இடத்தோட சம்பந்தப்பட்டா நீங்க தான் அடுத்த விபி, 10ஆம் இடத்தோட சம்பந்தப்பட்டா நீங்க தான் அடுத்த தொழிலதிபர். அவ்வளவுதான் கால்குலேஷன். இதை புரிஞ்சுக்கிட்டா உங்க லைஃப்ல பிசினஸ் டிசிஷன்ஸ் நம்ம எடுக்க முடியும். அப்பயும் குழப்பமா இருக்கா? என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்ரீமடத்துக்கு வாருங்கள். உங்களுக்கு தொழிலா வேலையா நான் சொல்றேன்.